நாம போன வீடியோவில் கியர்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் 2 கியர்ஸை சேர வச்சு பைட்டிங் பாயிண்ட்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் கிளச்சை யூஸ் பண்ணி பைட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி காரை எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். போன வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போதான் நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோவில் கிளச் கண்ட்ரோல் கூட ஆக்சிலேட்டரும் சேர்ந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரைட் சைடில் இருக்கிறது ஆக்சிலேட்டர், மிடில் இருக்கிறது பிரேக், லெஃப்ட் சைடில் இருக்கிறது கிளச். கிளச் பைட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி கூடவே ஆக்சிலேட்டரும் யூஸ் பண்ணுறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரியதுக்காக போன வீடியோவில் பார்த்த கிளச் பைட்டிங் பாயிண்ட் வச்சு மட்டும் காரை மூவ் பண்ணுறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கிளச்சை பவராக கான்ஃபிடண்ட்டாக ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டோம். கிளச் அமுக்கி ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டோம். கியர் எப்படி ஷிஃப்ட் பண்ணணும்னு இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ கிளச்சை மெதுவாக ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே சமயம் ஏரோ மார்க் தெரிகிற இடத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. டிரைவிங் சீட்டில் இருக்க உங்களுக்கு கார் லேஸாக வைப்ரேட் ஆகுறது ஃபீல் ஆகும். நம்ம காரும் ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். மூவ் ஆகிற கண்டிஷன் தான் கிளச்சோட பைட்டிங் பாயிண்ட். ஸ்டாப் பண்ணுறதுக்கு கிளச்சை பைட்டிங் பாயிண்ட்ல இருந்து அப்படியே ஃபுல்லாக பவராக ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ பண்ணின ப்ராசஸை இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி மூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிளச்சை பவராக ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. இன்னொரு வாட்டி மூவ் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் கிளச்சை பவராக ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேம் ப்ராசஸ் தான், ஆனால் கூடவே ஆக்சிலேட்டரும் கொடுத்து கொஞ்சம் கூட ஸ்பீடை ஏற்ற போகிறோம். கிளச்சை மெதுவாக ஸ்மூத்தாக பைட்டிங் பாயிண்ட் வர ரிலீஸ் பண்ண போகிறோம். கார் லேஸாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பைட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரைட் லெக்கை ஆக்சிலேட்டரில் வச்சு ஆக்சிலேட்டரை ஸ்மூத்தாக ப்ரெஸ் பண்ண போகிறோம். கார் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பீடு ஏறும். ஸ்டாப் பண்ண கிளச்சை சடனாக பவராக ப்ரெஸ் பண்ணி ஆக்சிலேட்டரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ரைட் லெக்கை மறுபடியும் கீழே எடுத்து வச்சுருங்க. அப்புறம் கியரை நியூட்ரல் கொண்டு வந்துட்டு கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஆக்சிலேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேம் ப்ராசஸ் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணிக்கலாம். கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கியர் போட்டாச்சு. பைட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. கார் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. கீழே இருக்கிற ரைட் லெக்கை ஆக்சிலேட்டரில் எடுத்து வச்சு ஸ்மூத்தாக ப்ரெஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட ஸ்பீடு ஏறிடுச்சு. இப்போ ஸ்டாப் பண்ண கிளச்சை பவராக ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆக்சிலேட்டரில் இருந்து ரைட் லெக்கை கீழே எடுத்து வச்சிடணும். அப்புறமா நியூட்ரல் ஆக்கிட்டு கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிக்க வேண்டியது தான். தேவைப்பட்டுச்சுன்னா கார் ஸ்டாப் ஆன அப்புறமா ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சேம் கிளச் ஆக்சிலேட்டர் ப்ராசஸ் கூட பிரேக் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. 79 Adam, this is Central BCC. Multiple SWAT units responding code 3 to CP at 127.